ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு இஞ்சி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு தேவையான அளவுக்கு உரித்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, எலுமிச்சம்பழம் 6 எலுமிச்சம்பழம் கொட்டை எடுத்தது நல்லா ஸ்பீஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பிழிஞ்சு விட்ட உடனே தோல் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜார் மூடி நம்ம நல்லா அரைச்சி மையாக பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரையுதோ அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து இருக்கணுங்க. இப்போது எறா 1/2 கிலோ தோல் உரிச்சு எடுத்துருக்கோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு இல்லைனா சால்ட் உப்பு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் சால்ட் சேர்த்துக்கோங்க. அம்ச்சூர் பவுடர் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை ஸ்குவீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது அந்த பச்சை கலர் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சேர மிக்ஸ் பண்ணணும். எறா கூட நல்லா வந்து கோட் ஆகணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் சேர்த்து, இது ஆப்ஷனல் தான், எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா மேரினேஷன் ஆகட்டும். ஃப்ரீசரில் இடம் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணப்பட்ட அந்த ப்ரான்ஸை எடுத்துடலாம். நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்குவீசர் ராட் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஓவனில் வைக்க போகிறேன், மைக்ரோவேவ் ஓவனில். இப்போ நீங்கள் தவாவில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. எறா பெருசாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ எறா எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஸ்குவீசரில் சொல்லியாச்சு. இப்போ இதை நம்ம கிரில் ராடில் அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம இப்போது இந்த டிக்காக்கான ஸ்பெஷலைஸ்டான 200 டிகிரி செல்சியஸில் நம்ம ஒரு 12 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கோம். இப்போ ப்ரான்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்குவீசர் ராடு வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோம் அப்படின்னா எறா எல்லாமே சுருண்டு நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த ப்ரான் டிக்கா. இப்போ இந்த ப்ரான் டிக்கா வந்து அந்த ஸ்போக்ஸ்லேருந்து நல்லா வெந்திருக்கு இல்லையா, பொறுமையாக நீங்கள் ஒன்றா எடுங்க. அழகாக எடுத்திங்கன்னா வந்துடும். லைட்டாக ஆயில் வேணால் தடவிக்கோங்க. தடவிட்டு இப்போ சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரான் டிக்கா. ட்ரை பண்ணுங்கள்.